வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று தமிழின் பெருமை என்ற தலைப்பில் உரையாற்றப் போகிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்தகுடி தமிழ்குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலை என்ற புற இலக்கண நூல் கூறுவதைக் கொண்டு தமிழின் பழமையை உணரலாம். நம் தமிழ் மொழி உலகின் மிக தொன்மையான மொழியாக வானளாவிய புகழின் உச்சியில் செம்மொழியாக உயர்ந்து நிற்கிறது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழாகவும் வளர்ந்து கன்னித் தமிழாய், செந்தமிழாய், பைந்தமிழாய் வலம் வரும் ஒரே மொழி நம் தமிழ் மொழி. உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள். பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, 10 கீழ்க்கணக்கு நூல்கள் இன்றளவும் தமிழ் மொழியின் இலக்கிய வளத்திற்கு இன்பம் சேர்க்கின்றன. ஒரு மொழியின் இலக்கியங்களை வைத்துத்தான் அம்மொழியின் செழுமையை அறிய முடியும். ஒரு மொழியின் இலக்கண வளமே பற்பல இலக்கியங்களை படைக்க முன்னோடியாக திகழ்வதற்கு வழிவகுக்கும். தமிழ் மொழியின் மிகவும் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியமாகும். நம் வாழ்வில் பல சட்டதிட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவை சில காலங்களில் மாற்றவும் படுகின்றன. ஆனால் 2500 ஆண்டு கால பழமையான நூல் தொல்காப்பியமாகும். இதில் ஒரு திருத்தம் கூட இன்று வரை செய்யப்படவில்லை. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என சங்கம் வைத்து தமிழை வளர்த்தனர் நம் முன்னோர்கள். இன்னும் பல நீதி நெறி நூல்கள் உள்ளன. ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என சொல்லித்தரும் உலக பொதுமறை நூல் திருக்குறள். தமிழின் அடையாளம் திருக்குறள். திருக்குறளில் நாம் தேடும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. மதம், ஜாதி, நாடு போன்ற எல்லைகளை கடந்து அனைத்து சாராருக்கும் அனைத்து காலங்களுக்கும் பொருத்தமான ஒரு பொதுமறை நூல் திருக்குறள் மட்டுமே. திருக்குறள் தெரிந்த தலைமுறை இருக்கும் வரை தமிழும் வாழும். தமிழ் இனத்தின் அடையாளம் என்றால் தமிழின் அடையாளம் திருக்குறள். நில உடைமை சமுதாயம் ஒரு காலகட்டம் வரை இருந்து அடுத்த கட்டத்திற்கு மாறி செல்லும்போது அதன் பரிணாமங்கள், நிகழ்வுகள், மாறுதல்கள் அனைத்தும் வாய்மொழியாக ஒரு காலகட்டம் வரையிலும் குருவின் மூலமாக சீடர்களுக்கு சொல்லி வைக்கப்பட்டு செவி வழி செய்தியாக சில காலம் வரையிலும் இருந்து சமுதாய பரிணாம வளர்ச்சியை தனதாக்கிக் கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் கால ஓட்டத்தையும் அதன் சமூக நியதிகளை இதிலிருந்து எடுத்து மேற்கோள்கள் காட்டிடவும் நீதி சொல்லிடவும் சமுதாய சட்டங்களாகவும் காலத்தை கடந்தும் தெளிவாகவும் எளிமையாகவும் சிக்கலான நெருடலான மனிதகுல சிந்தனைகளை உள்வாங்கி உயர்ந்து நிற்கிற வரலாற்று பெட்டகமே இதிகாசமாகும். கம்ப ராமாயணம், மகாபாரதம் இரண்டும் நம் பாரதத்தின் பெரும் இதிகாசங்களாகும். இதற்கு பிறகு வேறு இதிகாசங்கள் தோன்றவில்லை. தமிழை வாசியுங்கள், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். தமிழ் என்கிற மொழியின் வாயிலாகத்தான் நாம் அடையாளம் காணப்படுவோம். ஆகவே நம் அடையாளத்தை இழந்து விடாமல் தமிழை காக்க வேண்டுமானால் குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் தமிழர்கள் என்கிற உணர்வுடன் அவர்கள் வளர வேண்டும். அதுதான் அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்தும். தமிழ் நூல்களை ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையில் கேட்டு மகிழுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.